வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான். நவபாஷானத்தால் ஆன பெருமாள் சிலை இருக்கிற கோவில், சிவபெருமானே தன்னோட பக்தருக்கு நேரா வந்து பணம் தந்து உதவிய கோவிலும் இதுல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது அவினாசியில இருக்கிற அவினாசி அப்பர் கோவில். சுந்தரரால் பாடல் பாடப்பட்ட தலம். இந்த கோவில்ல இருக்கிற தலமரமான பாதிரி மரம் பிரம்மோற்சவம் அப்ப மட்டும்தான் பூக்குது. மற்ற நாட்கள்ல இது பூக்குறது இல்ல. காசில நாம சிவனை வழிபாடு செஞ்சா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குதோ அதே அளவு புண்ணியம் இங்க இருக்கிற அவினாசி அப்பரை வணங்கினாலும் கிடைக்கும். இந்த ஊர்ல தான் சுந்தரர் முதலையால முழுங்கப்பட்ட சிறுவனை சிவனோட அருளால முதலையோட வாய்க்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. இந்த கோவில்ல சனி பகவான் அனுகிரக மூர்த்தியா இருக்கிறாரு. 2 திருமுருகன் பூண்டியில இருக்கிற திருமுருகநாதர் கோவில். இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா உருவானவர். சுந்தரரால் பாடல் பாடப்பட்ட தலம். இங்க இருக்கிற சிவனை முருகனை பிரதிஷ்டை செஞ்சதா சொல்லப்படுது. அதனாலதான் இவருக்கு திருமுருகநாதர் அப்படின்னு பேரும் வந்ததாகவும் சொல்றாங்க. 3 சிவன் மலையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில். 496 படிகள் கொண்டது இந்த கோவில். இங்க முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிறாரு. முருகனே பக்தர்களோட கனவுல வந்து எந்த பொருளை பெட்டியில வைக்கணும் அப்படின்னு அவரே உத்தரவும் கொடுக்கிறாரு. அடுத்து திருப்பூர்ல இருக்கிற வீரராகவ பெருமாள் கோவில். இங்க பெருமாள் சயன கோலத்துல இருக்கிறாரு. சயன கோலத்துல இவர் இருந்தாலும் இவரோட முகமானது பக்தர்களை பார்த்தபடி இருக்குது. 5 வட்டமலையில இருக்கிற முத்துக்குமார சுவாமி கோவில். இங்க முருகன் பக்கத்துல ஆதிசேஷன் சிலையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. நாகம் வந்து இவரை வழிபாடு செஞ்சதுனால அதோட சிலையும் பிரதிஷ்டை செஞ்சதா சொல்லப்படுது. அடுத்து சேவூர்ல இருக்கிற வாலீஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற சிவனுக்கு பஞ்சகவ்யத்தால அபிஷேகம் செய்யறாங்க. முன்னாடி காலத்துல வாழ்ந்த தச்சார் ஒருத்தர் தன்னோட தொழில் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததுனால இங்க இருக்கிற சிவனுக்கு தொடர்ச்சியா 5 வாரங்கள் பஞ்சகவ்யத்தால அபிஷேகம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்தனர் ஒருத்தர் இவர்கிட்ட வந்து தான் காசிக்கு போறதாவும் அதனால தனக்கு பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு தனக்கு வண்டிகள் செஞ்சு தரும்படியும் சொல்லி இந்த தச்சர்கிட்ட பணமும் கொடுத்திருக்கிறாரு. தச்சரும் ரொம்ப சந்தோஷமா வண்டிகளை செஞ்சுட்டு அந்த ஊருக்கு கொண்டு வராரு. அந்த ஊருக்கு வந்துட்டு அந்தனரை தேடுறாரு. ஆனா அப்படி ஒருத்தர் இந்த ஊர்லயே இல்லைன்னு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமானே தனக்காக வந்து பொருள் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சிவனோட அருளை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த கதை சேவூர் புராணத்துல இருக்குது. அடுத்து கருவலூர்ல இருக்கிற கருணாகர வெங்கடரமண பெருமாள் கோவில். இந்த கோவில்ல பெருமாள் தாயார்கள் இவங்க எல்லாருமே நவபாஷான சிலையால ஆனவங்க. பெருமாளுக்கு பாலால அபிஷேகம் செய்யும் போது அந்த வெள்ளைப்பாலானது மஞ்சள் நிறமா இங்க மாறுது. 8 தாராபுரத்துல இருக்கிற காடு ஹனுமந்தராயா கோவில். இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் 7 அடி உயரத்துல இடுப்புல சலங்கைகளோட கத்தியோடவும் காட்சி தராரு. ஸ்ரீ வியாசராயர் அப்படிங்கிற ஆஞ்சநேய பக்தரால இந்த கோவில் கட்டப்பட்டு இருக்கு. 1810 வருஷம் இந்த பகுதியில கலெக்டரா இருந்த டீலன் துறை அப்படிங்கிறவருக்கு நோய் ஏற்பட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஆஞ்சநேயரை வணங்கி அந்த நோயும் குணமாயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் இங்க இருக்கிற கர்ப்ப கிரகத்தை பெருசாவும் கட்டி கொடுத்திருக்கிறாரு. நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்காக இங்க இருக்க ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது பெருமாள் மலையில இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோவில். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்களால இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. ராமானுஜர் இங்க இருக்கிற பெருமாளை வந்து தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. இந்த கோவில்ல 3 ஆஞ்சநேயர்கள் இருக்கிறாங்க. திருமண தடை, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.